வணக்கம் நேயர்களே, இது ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி டாக்டர் சொல்கிறார் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு நோயை குறித்தும் அதுக்கான தீர்வு குறித்தும் டாக்டரை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வாரம் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா குழந்தையின்மை குறித்து ஏஆர்சி கருத்தரிப்பு மையத்தில இருந்து டாக்டர் மகாலட்சுமி இங்க வருகை தந்திருக்கிறாங்க. இது குறித்த உங்களது கேள்விகள் மற்றும் சந்தேகங்களை கேட்டு பயனடைங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், சொல்லுங்க, ஏஆர்சி கருத்தரிப்பு மையம்ன்றது எத்தனை வருஷமா நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? பிளஸ் வந்துட்டு எந்த மாதிரியான டாக்டர்ஸ் அங்க இருக்கிறீங்க? அதாவது மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு சொல்ல வரேன். நான் கொஞ்சம் விரிவான எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா மக்களுக்கு கண்டிப்பா. ஏஆர்சி கருத்தரிப்பு மையம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா குழந்தையின்மைக்காக எக்ஸ்க்ளூசிவா ஒரு 11 வருஷமாவே நாங்க நடத்திட்டு வரோம். இதுல ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு ட்ரீட்மெண்ட் அப்படின்றது பல வருஷங்களா நடந்துட்டு இருக்கு. ஸோ தம்பதியர் ரீதியா நானும் என் ஹஸ்பண்டும் இதை நடத்திட்டு வரோம். அவரோட பேரு டாக்டர் லக்ஷ்மணன் சரவணன். அவர் எண்ட்ராலஜிஸ்ட் கம் எம்ப்ரியாலஜிஸ்ட், அதாவது ஆண்களுக்கு உண்டான பிரச்சனைகளை மெயிலா பாக்குறாரு. கூட தம்பதியருக்கு தாம்பத்தியம் ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதுவும் பார்த்துட்டு இருக்காரு. இது இல்லாம பாத்தீங்கன்னா மற்ற ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாமே இதுக்கு தேவையானது அட்டாச்சா இருக்க வேண்டிய சப்போர்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சைக்காட்ரிக் கவுன்சிலிங் யூனிட் இருக்கு, அதுக்கப்புறம் வெயிட் ரிடக்ஷன் யூனிட் ஒன்று இருக்குது, ஜெனடிக் ஒர்க் அப் டிபார்ட்மெண்ட்னு இருக்கு. ஸோ ஒரு கருத்தரிப்பு அப்படின்னு வரும்போது முழுமையா என்னென்னலாம் தேவைப்படுதோ அது எல்லாமே இந்த ஏஆர்சி கருத்தரிப்பு மையத்துல இருக்குது. அது உள்ள நுழைஞ்சிட்டோம் அப்படின்னாக்க என்டையர் செட்டப் உள்ளே இருக்கு, வெளியில எங்கேயும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னாக்க அவங்க அந்த சென்டருக்கு போங்க, இந்த டெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி அலைய விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாம எல்லாமே உள்ளே இருக்குன்றதுனால வரக்கூடிய மக்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு, அவங்களுக்கு ரொம்ப ஈஸியராகவும் இருக்கு ட்ரீட்மெண்ட் அப்ரோச் பண்றதுக்காக. வெரி குட் டாக்டர். டாக்டர், இப்போ குழந்தையின்மை அப்படின்னு பார்த்தாக்க பொதுவாக ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இதுக்கு ஒரு குறிப்பிட்ட காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதை சொல்ல விரும்புறீங்க? குறிப்பிட்ட காரணம்ன்றது நாங்க மெயினா சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா வயது. தொடர்ந்து பேசலாம். கண்டிப்பா. வணக்கம் நேயர்களே. வணக்கம் மேடம். நாங்க கரூர்ல இருந்து ராதிகா பேசுறோம் மேடம். சொல்லுங்கம்மா. மேடத்திட்ட பேசணும். சொல்லுங்கம்மா. மேடம் கேட்டுட்டு இருக்காங்க, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. மேடம் மேரேஜ் ஆகி 1 வருஷம் ஆகுது. சரிம்மா. இன்னும் கன்சீவ் ஆகல. ஹாஸ்பிடல்ல பார்த்து கவுண்ட் கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா. டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு பீரியட் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துடுது டேட்டை விட. அதனால எதுவும் ப்ராப்ளம் எதுவும் இருக்குதா? பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி கொஞ்சம் இருந்ததுன்னா அதனால கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கலாமா? பட் கவுண்டிங் கம்மினும் போது எவ்வளவு கவுண்டிங் இருக்குது? அதுல வேகமா தான் மேடம் இருக்குது. எவ்வளவுமா? 5000 தான் இருக்குது. 5000 அப்படின்னு சொல்லும் போது இயற்கையா கருதரிக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மிமா. கூட நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து செயற்கையா 1 மாதம் இல்ல 2 மாதம் நம்ம ஐயுஐ ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை ஐயுஐல கன்சீவ் ஆக முடியலன்னா நம்ம டெஸ்ட் பேபி உடனே போயிடுறது நல்லதுமா. காலதாமதம் பண்ணக்கூடாது. ஏன்னா 5000ன்றது இன்னும் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். மெயினா அவரோட விந்த நம்ம உரைய வச்சிடணும். இப்போ ஒரு சாம்பிளோ 2 சாம்பிளோ நம்ம உரைய வச்சிட்டோம்னா நம்மளுக்கு பின்னிட்டு தேவைனாலும் நம்ம அந்த விந்த எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா. சரிங்க மேடம். டேட் வந்தாலும் 3 நாள் தான் மேடம் இருக்குது, அதுக்கப்புறம் இருக்க மாட்டேங்குது. அது பரவாயில்லம்மா, 3 நாள் வரதுன்றது பரவாயில்ல. ஆகஸ்ட் 2ஆம் தேதி தான் மேடம் முடிச்சு. ஆனா 29ஆம் தேதி டேட் வந்துருச்சு. ஓகே, அத பத்தி தப்பு இல்லம்மா. ஒரு 2 நாள் 3 நாள் தீட்டு முன்னாடியே வர்றது நல்லதுதான். ஆனா போதுமான அளவுக்கு தீட்டு படுதுன்னா பயப்பட வேணாம். பட் காலதாமதம் படுத்தாதீங்க. சீக்கிரம் கரெக்டா முடிஞ்சிருது மேடம். 4 நாள்லாம் இருக்கவே மாட்டேங்குது. அதனால ஒண்ணும் இல்லம்மா, வருத்தப்பட வேணாம். கொஞ்சம் காலதாமதம் பண்ணாம நீங்க சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுத்துருங்க. டாக்டர் பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா, குறிப்பிட்ட காரணம், அதாவது குழந்தையின்மைக்கு முக்கியமான காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவா நம்ம ஃபுல் பாப்புலேஷனுக்குன்னு பார்த்தோம்னா மெயினா வயது. இப்போ மிந்தி பார்த்தீங்கன்னா எல்லாருமே சீக்கிரம் மேரேஜ் எடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு 18 இயர்ஸ் ஆன உடனே 20 இயர்ஸ்க்குள்ளார மேரேஜ் ஆயிடும். ஸோ கல்யாணம் ஆன உடனே ஒரு 25 இயர்ஸ்க்குள்ளார 1 குழந்தையோ 2 குழந்தையோ எல்லாருமே ஃபேமிலி லைஃப் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. பட் இப்போ காலகட்டத்தில் ஆண்கள் எந்த அளவுக்கு அம்பிஷியஸாகவும் ப்ரொஃபஷனலாகவும் இருக்காங்களோ அதே மாதிரி பெண்களும் ஆயிட்டாங்க. அவங்களும் வெறும் அண்டர் கிராஜுவேஷன் படிச்சா பத்தாது, அடுத்து போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சு ஒரு நல்ல ஜாப்ல சீக்கான பிறகுதான் நிறைய பேர் மேரேஜே பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் எல்லார் கூடயும் செட்டில் ஆகி நம்ம பிளான் பண்றதே ஒரு 1 or 2 இயர்ஸ் கழிச்சு பண்றாங்க. ஸோ சராசரி ரீதியா பார்த்தோம்னா ஒரு ஃபர்ஸ்ட் பேபியே ஒரு 28 இயர்ஸ்ல தான் ட்ரை பண்றாங்க. அதுல அவங்க அச்சீவ் பண்றதுக்கு ஒரு 1 or 2 இயர்ஸ் டைம் ஆயிடுச்சுதுன்னா 30 இயர்ஸ் தாண்டிடுறாங்க. ஸோ இதுதான் மெயின் ரீசன். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி லைஃப்னு வரும்போது கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு ரொம்ப லேட்டா வரும்போது
அவங்களுக்கு வந்து அவங்களோட பர்சனல் லைஃப் தாம்பத்தியத்துக்கே வந்து டைம் இருக்க மாட்டேங்குது, இன்ட்ரெஸ்டும் இருக்க மாட்டேங்குது. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். கண்டிப்பா. வணக்கம், டாக்டர் சொல்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. ஈப்பநகர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, உங்க கேள்வியை டாக்டர்கிட்ட கேளுங்க சார். சொல்லுங்க, அங்க கேட்டுட்டு இருக்கோம். வணக்கம் மேடம். ம், சில நாளைக்கு முன்னாடி ஐவி பண்ணோம் ஒய்ஃபுக்கு. சரிங்க. 1 மில்லிக்கு வந்து 98% மோட்டிலிட்டி இருக்கு. ஓகே. 1% 1 மில்லியனுக்கு வந்து 98% மோட்டிலிட்டி இருக்குன்னு இருக்காங்க. அது சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? நம்ம வந்து சக்சஸ்ன்னு பார்த்தோம்னா ஐயுஐல வந்து 15 பில்லியனுக்கு மேலே இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து சக்சஸ் ரேட் கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ட் ஐயுஐ ப்ரொசீஜருக்கே பார்த்தீங்கன்னா சக்சஸ் ரேட் ஒரு மேக்ஸிமம் ஒரு 15% 20% தான். அதாவது 10 பேருக்கு பண்ணோம்னா ஒரு 2 பேர் தான் வந்து கன்சீவ் ஆவாங்க. ஸோ நம்ம 1 மில்லியன் வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் சான்சஸ் குறைவு. பட் ஒரு மந்த்துக்கு 2 மந்த் கூட இல்லை இன்னொரு ட்ரையல் 3 மாதம் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் அதுக்கு மேலே ஐயுஐல டைம் வேஸ்ட் பண்ணுறது நல்லது கிடையாதுங்க. இப்போவே 1 மில்லியன் இருக்கும்போது உங்களோட விந்து சாம்பிள், ஒரு சாம்பிள் இல்லை 2 சாம்பிள் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுடுங்க எங்ககிட்ட. ஸோ அது திரும்ப வேணும்னா நம்ம அந்த ஃப்ரோசன் சாம்பிள் எடுத்து நம்ம உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிறது 1 மில்லியன், அடுத்த மாதம் உங்களுக்கு வந்து 50,000 அப்படி ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சுத்தமாக உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு உங்கள் மூலியமா வரக்கூடிய குழந்தையோட வாய்ப்பே கம்மி ஆயிடும். ஸோ 1 மில்லியன் இருக்கும்போது நம்ம உரைய வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும். இல்ல மேடம், இந்த 1 மில்லியன் ப்ரீ வாஷ் பண்ணி வந்தது மேடம். ஓகே, போஸ்ட் வாஷ் எத்தனை இருந்தது? 98% மோட்டிலிட்டி இருக்கு மேடம். எங்க ஏஆர்சி கருத்தரிப்பு மையத்துல பாத்தீங்கன்னா ஒகேஷனலி மொட்டைல்னா எங்கேயோ 1-2 உயிரணுக்கள் இருக்கும். அதுல கூட ஐயுஐல பிரெக்னன்சிஸ் வந்திருக்கு. ஸோ பிரெக்னன்சி வராது நீங்க ஐயுஐ பண்ணா அப்படின்னு சொல்ல முடியாது. 98ல கூட வரும் பிரெக்னன்சி. பட் ஒன்லி திங் சான்சஸ்ன்னு பார்க்கும்போது கொஞ்சம் குறைவு, அவ்வளவுதான். பட் வராதுன்றத சொல்ல முடியாது. உங்க கேள்விக்கு நன்றி சார். மேம் பேசிட்டு இருந்தோம். ஆமாங்க. ஸோ வயதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்சனல் லைஃப், இந்த தாம்பத்தியத்துக்கே வந்து அந்த கப்பல்ஸ்க்கு போதுமான அளவுக்கு நேரம் இல்லை. ஸோ அவங்களே ஒரு 6 மாதம் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வரும்போது ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது ஒரு வாரத்தில் எத்தனை நாள் நீங்கள் ஒன்றா இருப்பீங்கன்னு கேட்டால் சராசரியாக ஒரு தம்பதியர் வாரத்தில் 3 நாள் இல்லை 4 நாள் ஒன்றா இருக்கணுன்றது தான் சராசரியா ஒரு கரு நிக்கிறதுக்கு தேவையானது. பட் இவங்க சொல்றதே வந்து 15 நாளைக்கு ஒரு வாட்டி இல்ல மாதத்திற்கு ஒரு வாட்டி தான் நாங்க ஒண்ணு சேர்றோம் அப்படின்றது. ஸோ ஏன்னா அவங்களுக்கு டைமும் இல்லை, டயர்ட்னஸ்னால இன்ட்ரெஸ்டும் கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு கரு இந்த கப்பலுக்கு எப்படி தானா நிற்கும்? ஸோ அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரீட்மெண்ட் அப்ரோச் பண்ண உடனே வந்து நாங்கள் அவங்களுக்கு டேப்லெட்ஸ் கொடுத்து நீங்கள் பீரியட்ஸ் வந்த 10வது நாள்லேருந்து 20வது நாள் வரைக்கும் ஒன்றாருங்கன்னு சொல்கிறோம். ஸோ அந்த பட்சத்தில் அந்த 10வது நாள்லேருந்து 20வது நாள் வரைக்கும் அவங்க ஒன்றா இருக்கணும்னா அது வந்து ஒரு கம்பல்ஷன் மாதிரி ஆயிடுது அந்த கப்பலுக்கு. டாக்டர் இந்த டேட்ல ஒன்றா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஹஸ்பண்ட்க்கும் பர்ஃபார்ம் பண்ணுறதுன்றது அவ்வளோ சுலபமாக இல்லை. அந்த டேட்ல அவங்க பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். சரி, சப்போஸ் அவங்க பர்ஃபார்ம் பண்ணலன்னா இதுவே வந்து அவங்களுக்குள்ளார வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக கிரியேட் ஆக ஆரம்பிச்சது. டாக்டர் இந்த டேட்ல ஒன்றா இருக்கணும்னு சொன்னாங்க, நீங்க இல்லாதனால தான் எனக்கு கரு நிற்க மாட்டேங்குதுன்னா அவங்களுக்குள்ளார இதுவே ஒரு ப்ராப்ளமாக கிரியேட் ஆயிடுது. இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா அவங்களோட பர்சனல் லைஃபே வந்து டாக்டர்ஸ் டிபெண்ட் பண்ணி ஆயிடுது. நாங்க சொல்ற டேட்ல தான் ஒண்ணா இருக்கணும் அப்படின்னு. கண்டிப்பா. வணக்கம், டாக்டர் சொல்கிறா. வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பழனிசாமிமா. எங்க கால் பண்றீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. உங்க கேள்வி என்ன டாக்டர்கிட்ட கேளுங்க. நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சார், கேட்டுட்டு இருக்கோம். சார் உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டுங்க. நல்லா கம்மி பண்ணிடுங்க. அப்பதான் நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்களோ டாக்டருக்கு புரியும், டாக்டர் பேசுறது உங்களுக்கும் புரியும். சரிங்க சரிங்க. என் பொண்ணுக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆச்சுமா. சரிங்க. ஆனா எல்லாமே கரெக்டா, எல்லா டெஸ்டும் பண்ணிட்டோம், எல்லாம் கரெக்டா இருக்குது சொல்றாங்க. சரிங்க. ஆனா 3 இயர்ஸ் ஆகியும் இனி பிரெக்னன்சி குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் போன வாரம் ட்ரை பண்ணோமா, என் பொண்ணு இருந்தாங்க அன்னைக்கு கூட ட்ரை பண்ண கிடைக்கல. ஓகே, அதான் என்னன்னு கேட்டுக்கலான்னு கூப்பிட்டோமா. சரிங்க. நம்மளுக்கு வந்து சில ஒரு 10% எல்லாமே நார்மலா இருக்கும், பட் கரு தரிக்காது. ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு கரு தரிக்கிறதுக்கு வந்து அந்த கரு முட்டைக்குள்ளார ஆணோட உயிரணுக்கள் போய் ஃபியூஷன் ஆச்சுதுன்னா தான் அது கருவா மாறும். அப்படி அவங்களுக்கு கருவா மாறி இருந்ததுன்னா இது வரைக்கும் கல்யாணம் ஆகி 3 வருஷத்துல ஒரு வாட்டியாவது பிரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ்னு வந்து கூட ஒரு கரு கலைஞ்சிருக்கலாம்.
சரிங்க. பட் ஒரு வாட்டி கூட அவங்களுக்கு அந்த மாசமா இருக்கிற டெஸ்ட் பிரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ்னே வரலன்னா இந்த ஃபைனல் ஸ்டெப் ஆகுறது அவங்களுக்கு வந்து நடக்குதான்றது தெரியாது. ஏன்னா இது வந்து நம்ம வந்து மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல அனலைஸ் பண்ணாதான் தெரியும். அதுவும் நாங்கள் இந்த மாதிரி ஹைஃபன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது தான் வந்து இந்த ஸ்டெப் நடக்குதா இல்லையா இந்த கப்பலுக்குன்னே தெரியும். ஸோ எல்லா டெஸ்ட்டும் நார்மலா இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா அவங்களோட பிளட் டெஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கு, இந்த பொண்ணுக்கு வந்து நல்ல கருமுட்டைகள் இருக்கு உடம்புல, ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. பட் நான் சொன்ன ஃபைனல் ஸ்டெப் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கரு முட்டைக்குள்ளார உயிரணுக்கள் போய் அது கருவா மாறுதான்றது தெரியல. அதை அனலைஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு வழிமுறைகள் இருக்கு. சோ நீங்க கண்டிப்பா வருத்தப்படாதீங்க. உங்க ரிப்போர்ட்ஸ் என்ன இருக்குதோ அதை நீங்க எடுத்துட்டு வாங்க, நாங்க பார்த்துட்டு நீங்க பெஸ்டா என்ன பண்ணணும்ன்றதை நாங்க சொல்றோம். வருத்தப்படாதீங்க. எங்க வரணும்னு தெரியல, அதான் போன வாரம் ட்ரை பண்ண கிடைக்கல. இல்லைங்க, நீங்க வரி பண்ண வேணாம். உங்களுக்கு வந்து நாங்களே இன்ஃபர்மேஷன் என்னவோ உங்களோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சு நாங்களே உங்களுக்கு அனுப்புறோம். நீங்க பேஷண்ட் அவங்க யாருன்றதை மட்டும் எங்களுக்கு பேர் சொல்லுங்க, உங்களுக்கு தேவையான மேடம். சரிங்க, வருத்தப்படாதீங்க. பேர் சொல்றேன் மேடம். சரிங்க, ஆர் பிரேமலதா. சரிங்க, வருத்தப்படாதீங்க. நாங்களே உங்களுக்கு வந்து என்ன டீடைல்ஸ் தேவையோ நாங்க அனுப்புறோம், வருத்தப்படாதீங்க. உங்க கேள்விக்கு நன்றி சார். மேம் இப்ப சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி பர்சனல் லைஃபே வந்து டாக்டர்ஸ் டிபெண்ட் ஆயிடும். அந்த 10 நாள் அவங்க முடிச்ச பிறகு இதுக்கு மேல நம்ம ஒன்னா இருக்க வேண்டாம், வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி எல்லா கப்பல்ஸும் அந்த 10 நாளோட வைண்ட் ஆஃப் ஆயிடுவாங்க. ஸோ நிறைய வருஷங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களை வந்து நாங்க வந்து உங்களோட ஃபேமிலி ஹிஸ்டரி எப்படி இருக்கு, பர்சனல் ஹிஸ்டரி அப்படின்னு கேட்கும்போது டாக்டர்ஸ் ஒன்னா சொல்ற டேட்ஸ்ல மட்டும் நாங்க ஒன்னா இருக்கிறோம், மற்ற டேட்ஸ்ல நாங்க ஒன்னா இருக்கிறது இல்லைன்றாங்க. ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து பேஸ். அவங்களுக்கு ஒரு கப்பலுக்கும் வந்து பிரச்சனையை ஆரம்பிக்கிறதுக்கே இதுதான் வந்து பேஸ். போதுமான நேரம் இல்ல, நேரம் இல்ல எல்லாருக்குமே வந்து மற்ற ப்ரையாரிட்டிஸ் இன் லைஃப். அதாவது ஒரு கருன்றது எவ்வளவு முக்கியன்றது அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 2-3 வருஷம் ஆகி நம்மளுக்கு அந்த கரு நிக்கல அப்படின்னும் போதுதான் தெரியுதே தவிர ஏர்லியரா தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால இப்ப எங்க கிட்ட வர ப்ரீ பியூபர்டல் கேர்ள்ஸ், அதாவது சின்ன வயதிலே வரவங்களுக்கு, கல்யாணம் வர பருவத்துல வரவங்க கேர்ள்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து நாங்க கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, both should go life in hand. நம்ம வந்து ஒர்க் பண்றதும் ரொம்ப முக்கியம், ப்ரொஃபஷனும் ரொம்ப முக்கியம், நம்மளுக்கு லைஃப்ல செட்டில் ஆகுறதும் ரொம்ப முக்கியம், ஆனா கருவும் ரொம்ப முக்கியம். நம்ம ஆரம்ப கட்டத்துல வாழ்க்கையில வந்து செட்டில் ஆகணும், வேலை பார்க்கணுன்றதுக்காக ஓடிட்டு பின்பகுதி பாத்தீங்கன்னா அந்த கருக்காகவே வந்து டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் நிறைய அவங்க டைம் செலவழிக்கிற மாதிரி ஆயிடுது. கண்டிப்பா. ஸோ இதனால அவங்க லைஃப்பை பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். எல்லாருமே படிக்கும் போதே சைட் பை சைட் மேரேஜையும் பண்ணிட்டு ப்ரெக்னன்சியையும் முடிச்சுட்டு டெஃபினட்டாக அவங்க ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா எந்த ஒரு ஸ்டடிக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீங்கள் இந்த கோர்ஸ் பண்ணணும்னா இந்த ஏஜ்குள்ளார நீங்கள் முடிச்சாகணும்னு ஒரு சில படிப்புகளுக்கு தான் இருக்கு, நிறைய படிப்புகளுக்கு கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க ரெண்டுமே ஹேண்ட் இன் ஹேண்ட் போனாங்கன்னா அவங்களுக்கு லைஃபும் ஆட்டோமேட்டிக்காக செட்டில் ஆகும், அவங்களோட ஃபேமிலி லைஃபும் ஈஸியாக செட்டில் ஆகும், பிரச்சனைகள் இருக்காது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க டே டு டேல யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாமே, அதாவது அவங்க சுவாசிக்கிற காற்று, சாப்பிட்ற உணவு அண்ட் யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாத்துலயுமே வந்து அடல்ட்ரேஷன் இருக்கு. இந்த அடல்ட்ரேஷனாலே பாத்தீங்கன்னா அந்த கரு தக்க வைக்கிற தன்மை நாள்பட குறைபாடு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ ஃபுட்டில் அப்படின்னு எடுத்தோம்னா இப்போ நம்ம நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய வெஸ்டர்ன் ஃபுட்ஸ் அடல்ட்ரேஷன்ஸ் வந்துருச்சு. பீஸா இருக்கு, நிறைய சிக்கன் ப்ராசஸ்ட் சிக்கன்ஸை சாப்பிட்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அதில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கே தெரியாமல் அவங்க கன்சியூம் பண்ணுறாங்க. சீஸு, பர்கர் இதெல்லாம் சாப்பிடும்போது அவங்களுக்கே தெரியாமல் உடல் பருமன் ரொம்ப அதிகமாக்குது. அண்ட் நம்மளோட இந்தியன் ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட், ஈஸியாக வந்து செரிமானம் ஆகக்கூடியது. இதில் வந்து நம்மளுக்கு ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்கும் நம்மளோட டே டு டே ஃபுட்டில் நம்ம எடுக்கிறதுல. அதில் நம்மளுக்கு வெயிட் கெயின் அதிகமாக இருக்காது. பட் எல்லாருமே இப்போ மாறி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, பீஸாஸ்ன்னு சாப்பிடும்போது அவங்களுக்கே தெரியாமல் உடல் பருமன் ரொம்ப அதிகமாகிட்டே போகிறாங்க. இவங்களுக்கு வந்து எப்படி வெயிட் குறைக்கிறதுன்னு தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பர்கர் தான் சாப்பிட்டேன்னு நினைக்கிறாங்க. பட் அதில் எத்தனை கேலரிஸ் இருக்குது, அவங்க குடிக்கிற இந்த ஆர்டிஃபிஷியல் ட்ரிங்க்ஸில் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பெப்சி, கோக் இதுலலாம் எவ்வளோ கேலரிஸ் இருக்குன்னு தெரியாமல் அவங்க கன்சியூம் பண்ணி எங்ககிட்ட வர ட்ரீட்மெண்ட்டில் முக்காவாசி பேஷண்ட்ஸு எய்தர்